ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். அதிரடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. இனி நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், கிடைத்ததெல்லாம் உன்னிடமே நிலைக்கும். உன்னுடைய விதி மாறும் தருவாயில்தான் இப்பொழுது நீ தீபத்தை தொட்டிருக்கிறாய். உன் விதி மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் விஸ்வரூபம் எடுக்கப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது. நான் இருக்கிறேன். ஆனந்தமாக இரு. நான் எப்பொழுதும் இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமலேயே போய்விடும். முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமலே போய்விடும். எனவே லட்சியம் இருந்தால் அந்த லட்சியத்தை அடைவதற்கான சிந்தனையை உன் மனதில் வளர்த்துக்கொள். அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றிவிடலாம். ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவரை காப்பாற்றுவது மிக மிக கடினமான செயலாகும். எனவே எப்பொழுதும் அகங்காரத்தோடு இருக்காதே. நான் தான் எல்லாமும் என்ற அகங்காரத்தோடு இருக்காதே. ஏனென்றால் உனக்கு மேல் அனைவரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை படைத்தவனால் அனைத்தையும் மாற்றிக்காட்ட இயலும் பொழுது நீ என்ன விதிவிலக்கா என்ன? அனைத்தையும் மாற்றிக்காட்டும் வல்லமை அந்த இறைவனிடம் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அகங்காரத்தோடு இருக்காதே. தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான சூழ்நிலையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பதை விட தேவையற்ற நினைவுகளை மனதிலிருந்து அகற்றிவிடு. எதையுமே யோசிக்காமல் தெளிவான மனநிலையில் சந்தோஷமாக இருந்து பார். தேவையில்லாத நினைவுகள் உன் மனதில் எழவே எழாது. அப்படி எழும் சூழ்நிலையில் அதை ஒதுக்கிவிட்டு சந்தோஷமாக வாழப்பார். உன் வாழ்க்கையில் குழப்பமான சூழ்நிலை என்பது வரவே வராது. உன்னை நெருங்கவும் நெருங்காது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையே இல்லை. அவர்களுக்கு உணர செய்தாலே போதும். உன்னுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் மறந்தும் கூட மற்றவர்களின் அன்பை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. அவர்கள் மேல் அதீதமாக அன்பை வைத்துவிட்டு பின் அவர்கள் உன்னை விட்டு சென்றால் வேதனையில் தவிக்காதே. அனைத்தும் அறிந்தவர் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அறிந்ததை கொண்டு வாழவும் யாராலுமே இயலாது. ஆகையால் அறிவை கற்றுக்கொண்டு அன்போடு வாழப்பழகு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்போடு இரு. நீ எதிர்பார்க்கும் நேரத்தில், எதிர்பாராத சமயத்தில் எல்லாமே உனக்கு சுபமாகவே அமையும். எனவே காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான். எப்படித்தான் வாழ்வான் இவன் பார்க்கலாம் என்று பார்ப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எடுத்துக்காட்டாக வாழ்வதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் வீழ்ந்து போகும்படி விட்டுவிடவே மாட்டேன். பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என்று நம்புகின்றனர் பல பேர். அதை உண்மை என்னும் அஸ்திரம் உடைத்து எரியும் என்பதை மறந்துவிட்டு நம்பிக்கொண்டே இருக்கின்றனர். பொய் என்ற கவசம் நம்மை எப்பொழுதும் நிரந்தரமாக காத்து கொண்டே இருக்கும் என்று தவறாக நம்பிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அது எப்பொழுது வேண்டாலும் உன்னுடைய உண்மையான முகத்தை காட்டிவிடும். எனவே எப்பொழுதும் எல்லோரிடமும் உண்மையாக இரு. மறந்தும் கூட மறைத்து வாழ வேண்டும் என்று நினைக்காதே. ஏனென்றால் உன்னுடைய உண்மை இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெளியில் வந்துதானே ஆக வேண்டும். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் எது மாறினாலும் நான் உன்மேல் வைத்த அன்பும் பாசமும் எப்பொழுதுமே மாறாது. என்னுடைய ஆசிர்வாதம், பரிபூர்வமான ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம்.
உனக்கு நல்லது செய்யாமல் நான் வேறு யாருக்கு செல்ல போகிறேன் உன் சாயி தேவா? வாழ்க்கையின் லட்சியம் மட்டுமே தேடப்பட வேண்டிய மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை தேடிக்கொண்டே இரு. லட்சியத்தை அடையலாம் மிக சுலபமாக. அனைத்திற்கும் ஒரு நாள் காலம் பதில் சொல்லும் என்ற மனநிலையை மாற்றி வாழ பழகிக்கொள். அப்படி நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. காலம் அனைத்தையும் செய்யும் என்ற சிந்தனை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு நீ அப்படியே உட்கார்ந்திருந்தால் காலம் என்னதான் செய்யும் உன் வாழ்வில்? நீ உழைத்து கொண்டிருக்க வேண்டும், போராட வேண்டும். போராட்டத்தோடு தைரியமாக எதிர்த்து நின்று போராடினால் உன் வாழ்க்கை உன் கையில் சர்வ நிச்சயமாக இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டே இருப்பேன். இனி நல்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே உன் செவிகளில் வந்து கேட்கும். நல்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பதே இல்லை என்ற நம்பிக்கையோடு உனக்கு வந்திருக்கும் அனைத்து செயல்களையும் நம்பிக்கையோடு செய்து பார். நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்வில் அந்த இறைவனை நடத்தி வைப்பார். எப்பொழுதுமே தர்மம் செய்து கொண்டே இரு. தேடி தேடி போய் தர்மத்தை செய்து பார். உதவி என்று நாடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. ஆனால் பிரதிபலனை எதிர்பார்த்து எந்த உதவியும் செய்யவே செய்யாதே. யாரை போலவும் வாழாதே. இது நான் தான், இதுதான் என் இயல்பு என்று வாழ்ந்துவிட்டு போ. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்று எதுவுமே வராது. மற்றவர்களை பார்த்து எதிர்பார்த்து எதையாவது சிந்தித்து கொண்டே இருந்தால் அது நடக்காத பொழுது உன் வாழ்க்கையே ஏமாற்றமாகத்தான் முடிந்துவிடும். எனவே எதையுமே எதிர்பார்த்து எதையுமே செய்யாதே. வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். உன் வாழ்வில் ஏமாற்றமே மிஞ்சாது. எப்பொழுதுமே அந்த மகானைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்காதே. உன் மனசாட்சிக்கு எது சரி என்று படுகிறதோ, எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக செய். அப்படியே வாழ்ந்து பார். உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பயணத்தில் முன்னேறிக்கொண்டே இருக்கும். இந்த நொடி உன் மனதில் எதை நடக்க வேண்டும், எது நிறைவேற வேண்டும் என்று மனதில் நினைத்து ஆசையை என் மீது வைக்கிறாயோ, பிரார்த்தனையை என்னிடம் வைக்கிறாயோ, அதை நிச்சயமாக என் பிரியமான குழந்தைக்காக நடத்தியே வைப்பேன். இது உனக்கானது என்பதினால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது குழந்தையே. உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா ஆசைப்பட்டதினாலே இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்வில் இழந்துவிட்டு தவித்து கொண்டிருப்பதையும், உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்லது நிகழப்போகிறது. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும். சாயப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை யோசித்து யோசித்து நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு.
என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீ என் மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ உழைத்து முன்னேறினாய். இது உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது ஆத்மார்த்த திருப்தியோடு இருக்கிறதோ அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு போராடுபவர்களே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்றுப்போக நான் விட்டு விடுவேன்? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப் போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு, வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன். இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயிதேவா நானே வருவேன். நீ என்னிடம் பிரார்த்தனையாக அனைத்தையும் வைக்க வேண்டும் என்று கூட இல்லை. உன் மனதில் நினைத்தாலே போதும், அனைத்தையும் நிறைவேற்றும் வேலையை நான் துவங்கி விடுவேன். ஆனால் அனைத்தும் நடக்க, அனைத்துமே நிறைவேற அதற்கும் ஒரு கால நேரம் என்பது வரவே வேண்டும். அதற்கான கால நேரம் வரும் பொழுது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் உன்னை தேடி வரும். அந்த நேரத்தில் அடுத்தடுத்ததாக ஒவ்வொரு அற்புதமாக உன் வாழ்வில் நிகழும். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது, நமக்காகவா இதுவெல்லாம் நிகழ்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒவ்வொன்று அற்புதத்தாக நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுவேன்.
நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிட்டது. என் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வந்துவிட்டது. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையிலும் அதிசயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நீயே என்னிடம் ஓடி வந்து சொல்லும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திற்காக எது நாள் வரை இத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தாயோ அந்த நேரம் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன்னுடைய முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்திலும் உன் கண்ணிலும் வலியும் ஆனந்த கண்ணீரை துடைப்பதற்கு அப்பொழுதும் அடுத்த நொடியே நான் உன் கண்ணில் முன் வந்து நிற்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நீ கடந்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் உனக்காக வருவதற்காக எதற்காக வருகிறது என்பதை சிந்தித்துப் பார். அனைத்தும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவோ உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ வருவதில்லை. ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வது மிகவும் கஷ்டமான செயல்தான். இது எனக்கு நன்றாகவே தெரியும். கஷ்டமாக இருந்தாலும் சமாளித்து கடந்துதானே ஆக வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சோதனைகள் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவோ காயப்படுத்துவதற்காகவோ கண்ணீரை வளவளர்ப்பதற்காகவோ அல்ல. வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அனுமதியினால்தான் எல்லாமே உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இந்த விஷயத்தை நீ அறிந்து கொண்டால் எதிர்காலத்தில் இனி வருங்காலத்தில் இப்படியாப்பட்ட விஷயங்களை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நீ எச்சரிக்கையாக நடந்து கொள்ளலாம் அல்லவா? அதனால்தான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். கவனமாக இரு என் குழந்தையே. அதற்காகத்தான் நான் முன்னதாகவே அதை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டே இருக்கிறேன். எது நடந்தாலும் கவனமாக செயல்படு. உனக்கான காரியத்தில் கண்ணாக இரு. ஒரு சிறிய குழந்தையை வளர்ப்பதற்கு அந்த குழந்தையின் தாய் கண்ணும் கருத்துமாக அந்த குழந்தையை வளர்க்கிறார். அந்த குழந்தை நடை பழகும் பொழுது ஒவ்வொரு அடியாக கவனமாக அந்த குழந்தையை நடை பழக்குகிறாள். உணவு ஊட்டுவிக்கும் பொழுது மிக மிக கவனமாகவே உணவை பரிமாறுகிறாள். அதேபோல் அதே குழந்தை பேச பழகும் பொழுது மிக மிக கவனமாகவே பேசுவதற்கு பழகுகிறோம். இதுவெல்லாம் எதற்காக என்று நீ நினைக்கிறாய்? முறையாக அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுத்து சரியாக அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே? அதே போலத்தான் உனக்கு கஷ்டம் உன்னை நெருங்கும் பொழுது, போராட்டமான சூழ்நிலை உன்னை சந்திக்கும் பொழுது நீயும் பயிற்சி காலத்தில் இருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் தான் உன் தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து ஒரு குழந்தையை எப்படி சீராட்டி பாராட்டி அன்போடு வளர்ப்பார்களோ அதே போல உன்னையும் நான் பயிற்றுவிக்கிறேன். எதை எப்படி எப்பொழுது எந்த விதத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன். சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு அனைத்துமாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் மன்றாடும் என் குழந்தையே, என்மேல் முழு நம்பிக்கையை வைத்திருக்கும் என் குழந்தையே, நான் உன்னை எப்படி நிர்கதியாக விட்டுவிடுவேன்? உங்கள் மேல் நான் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உங்கள் வாக்குப்படிதான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஓயாமல் ஓடிக்கொண்டும் இருக்கிறேன். என்னவாக இருந்தாலும் என்னுடைய துயரங்கள் குறைந்த பாடில்லை. என் துயரங்கள் எப்பொழுதுதான் தீரும்? என் துன்பத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லையே, என்னை கைப்பிடித்து தூக்க எவருமே இல்லையே, என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் மாற்றங்கள் வரும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் குழந்தையே, எதற்காக உன் மனதை போட்டு இப்படி வாட்டி வதைக்கிறாய்? எதற்காக இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? சொல் பார்க்கலாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது
உனக்கு ஏன் இந்த குழப்பமும் போராட்டமும்? உன் சாயப்பாவை நம்பிக்கையோடு முழு மனதாக ஏற்றுக்கொண்ட பின் உன் மனதில் ஏன் இத்தனை போராட்டம்? எது நடந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற அசாத்திய நம்பிக்கை யார் ஒருவரிடம் இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களிடம் உன் சாயப்பா காத்து ரட்சிப்பேன். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது நடக்காமல் போகாது. உனக்கு நடக்கக்கூடாது என்று இருந்தால் அது நிச்சயமாக உனக்கு நடந்திராது. உனக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து என்றும் என்னை என் அன்பால் தாங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்து என்றும் உன்னை என் பாசத்தால் வளர்த்து கொண்டே இருப்பேன். இதை புரிந்து கொண்டு நீ வாழ பழகிக்கொண்டால் உன்னை விட்டு விலகி சென்றவர்களெல்லாம் உன்னை தேடி ஓடி வருவார்கள். யாராக இருந்தாலும் சரி, உறவுகளோ நண்பர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ யாரையுமே குறைவாக நினைத்து கேளிக்கையாக பேசாதே. நீ காண்பது, கேட்பது, பழகுவது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் எல்லாமே மாயைதான். எதுவுமே நிரந்தரமே இல்லை. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நீ தேடி கண்டுபிடிக்க, அவர்களோடு வாழ தயாராக இரு. தவறு ஒன்றுமில்லையே. ஒதுக்கி வைத்து பார்க்க மனமில்லாமல் இருக்கும் என் குழந்தையின் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இல்லை என்றால், புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவ புண்ணியம் எதுவாக இருந்தாலும் உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவித்து, பூர்வ ஜென்மத்திலிருந்து உன்னை விடுவித்து என் பக்கம் உன்னை இழுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன். உன் விதியை மாற்றும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தையெல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ விதைத்த நல்ல விதைகள் என்னும் செயல்கள் விருட்சமாக வளரும் நேரமும் வந்துவிட்டது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை. தயாராக இரு என் குழந்தையே. உன் விதி மாறும் தருவாயில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது தற்காலிகமாக நீ சந்திக்கும் கவலைகளினால் துவண்டு மட்டும் போய்விடாதே. உன் மனதை நோகடிக்காதே. துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து துன்பத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டு உனக்கு வரவிருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியாக எழுந்து வீர நடைப்போடு. வெற்றி உன் வசம்தான். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன்னுடைய எதிர்காலம் வண்ணமயமாக பூத்து குலுங்கப் போகிறது. வசந்த காலமாக மாறப்போகிறது. ஆம் குழந்தையே, அனைத்திற்காகவும் ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்காக அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் செய்து முடிக்கப் போகிறேன். உன் விதியை மாற்றி எழுதப் போகிறேன். காலத்தின் கட்டாயம் நான் உன் தந்தையாக
உன் குருவாக, உன் தாயாக, அனைத்துமாக உன் அருகில் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. அதே போல நீ என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய குழந்தையாக, என்னுடைய பொக்கிஷமாக, என்னுடைய பக்தனாக கிடைத்தது நான் செய்த அதிர்ஷ்டமே. உன்னுடைய பாதையை நான் தான் வடிவமைத்து கொடுத்தேன். உன்னுடைய பாதையில் நீ நடப்பதற்கான உன்னுடைய அடியையும் நான் உனக்காக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன். உன் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் நான் அதை தகர்த்து எறிந்து உனக்கு முன்பாக சென்று அனைத்தையும் உனக்கு சரி செய்து வைத்திருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே. நான் வளர்ந்து விட்டேன், நான் சிறு குழந்தையல்ல. நான் என்னுடைய அடியை எடுத்து வைக்க வேண்டாமா? ஏன் எனக்கு முன்பாக சென்று அனைத்தையும் செய்கிறீர்களே என்று கேள்வியும் சில சமயம் என்னிடம் வந்து கேட்கிறாய். இந்த நிமிடம் உன் மனதில் என்னென்ன ஆசைகள் ஓடிக்கொண்டிருப்பது என்பதை சற்று சிந்தித்துப் பார். உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது என்பதை சற்று நிதானமாக சிந்தனை செய்து பார். நீ என்னதான் வளர்ந்தாலும், என்னதான் வெற்றியை அடைந்தாலும், கோபுரத்தின் உச்சியில் உட்கார்ந்திருந்தாலும் நீ எனக்கு குழந்தைதானே. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் உன் தந்தையாகிய உன் சாயி தேவாதானே. உன் மனதை காயப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை துன்பம் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். காலம் அவர்களுக்கான நல்ல பதிலை கொடுக்கும். பொறுத்து கொண்டிரு. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வ அதிகாரி, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று சொல்லும் என் பிள்ளையே, அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. ஆக வேண்டிய வேலையை பார்த்து கொண்டிரு. நடக்க வேண்டிய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உனது வார்த்தைக்காகத்தான் உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். இனி அனைத்தையும் நான் செய்வேன். என்னிடம் உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் நீ சொல்லிதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை. நீ மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பது நீ சொல்லாமலேயே உன் அப்பா அறிந்து கொள்வேன். ஆனாலும் உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய அதீத நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு என்று தான் சொல்கிறேனே தவிர அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு என்று நான் கூறவில்லை. நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பதை நீ சொல்லாமலேயே அறிந்து கொண்டு அனைத்தையும் உனக்கு தகுந்த மாதிரி மாற்றியமைக்கும் வேலையை தான் நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னுடைய பார்வையை மீறி எந்த தவறோ தீங்கோ உன்னை நெருங்கவே முடியாது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? சாத்தியம் இல்லாததை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கிறது என்பதை நீ நம்புகிறாயா? நம்புகிறாய் என்றால் அனைத்தையும் என் காலடியில் வைத்துவிடு. நம்பவே முடியாத மாற்றத்தை உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நீ காண்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. உன்னுடைய அம்மாவாக, உன்னுடைய அப்பாவாக என் கண்களுக்குள் வைத்து உன்னை நான் காப்பேன். உனக்கு தேவையான நேரத்தில், தேவையான சமயத்தில் நான் உனக்கு அனைத்தையும் செய்து முடிப்பேன். நீ என்னை பார்ப்பதற்கு முன்பாக நான் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. நான் உன்னை சரியான பாதையில் வழி நடத்துவேன். நீ தினமுமே என்னை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, அனைத்துமாக உன் சாயப்பாவை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று சாயியை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் என் பிள்ளை மீது எப்படி கோபப்படுவேன்? என் பிள்ளைக்கு தேவையானதை வணங்காமல் நான் இப்படி விட்டு விடுவேன்?
அனைத்தையும் வாரி வாரி வழங்கி உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து சிந்தித்து அதை செயல்படுத்தி உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள்.